இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. அதுவும் உங்கள் பட்ஜெட்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி எம்ஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 அடி ரோட்லேயே தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எங்கே இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராப்பர்ட்டி பாரடைஸ் திருச்சி. நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஃபஸ்ட்டு இதோட எலிவேஷனை பார்த்துருங்க. அதாவது ஒரு கிராண்டான எலிவேஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எதனால இது ஒரு கிராண்டான எலிவேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே எலிவேஷன்லேயே நம்ம கம்ப்ளீட்டாகவே டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைல் கிளாடிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்க்குறதுக்கே எலிவேஷன் செம்ம லுக்காக இருக்குது. அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கம்ப்ளீட்டான ஒரு மெயின் கேட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. கார் பார்க்கிங் தேவையான அளவுக்கு ரேம்பு கொடுத்து நம்ம கார் பார்க்கிங்கோட ஒரு மெயின் கேட் நமக்கு வந்துடுது. அதுக்கு பக்கத்துலேயே விக்கெட் கேட் ப்ரொவிஷன் மாதிரி சின்ன கேட்டோடதும் நமக்கு வந்துடுது. அப்படியே வாங்க உள்ளே போய்டும். ஒரு ஸ்பேசியஸான மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஓப்பனோட கூடியது. இன்னமும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கார் ப்ரொவிஷன் பார்த்தாலே தெரியும், ஒரு லக்ஸுரியான கார், எவ்வளோ பெரிய கார் வேணாலும் நம்ம தாராளமாக நிப்பாட்டலாம். ஒரு 7 சீட்டரே எல்லாம் நிப்பாட்டி 2 2 வீலர் பார்க்கிங் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ ஏரியா தான் கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோ ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே இதோட சீலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்னேஜ் டிசைனும் நம்ம கொடுத்துருக்கோம். சென்டரில் சுற்றியும் வந்து ஸ்பாட்லைட் டிசைனும் கொடுத்துருக்கோம். லைட்டுக்காண்டி நம்ம வெளியிலேயுமே டியூப்லைட் ப்ரொவிஷனும் வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே மோட்டர் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கான மோட்டர் ப்ரொவிஷனும் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அண்ட் யூபிஎஸ் எல்லாமே இந்த ஸ்டேர் கேஸ்க்கு அடியிலே வந்துடுது நமக்கு. இது வந்து ஒரு 2 பிஹெச்கே கீழே மட்டும்தான். நம்ம மேலே தேவை அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்டேர் கேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சரல் டிசைன் யூஸ் பண்ணி கட்டுற வீடு தான். அதனால் G+2 வரைக்கும் தாராளமாக போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர்லேயே பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டெப்ஸ், நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஸ்டெப்ஸாக தான் இல்லை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சேஃப்டி கேட்டு. அதோட கலர்ஸும் பாருங்கள், இந்த பெயிண்டில் வெளியில் கொடுத்துருக்க பெயிண்ட் எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே சேஃப்டி கேட்லேயும் உண்டான பெயிண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு கிராண்டான மெயின் டோர் தான் பார்த்துட்ருக்கீங்க. பக்கா கார்விங் டிசைனோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் அதே மாதிரி இந்த கார்விங் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டோரோட ஹேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு பிராஸ் டிசைனில் நல்ல ஒரு ஹெவியான பிராஸ் ஹேண்டில் தான் நம்ம கொடுத்துருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக ஃப்ரேம் மட்டும் முடிக்காமல் அதோட எட்ஜஸ்லேயே நம்ம இன்னும் பீடிங் கொடுத்து அதுலேயுமே நம்ம கார்விங் டிசைன் கொடுத்துருக்கோம்னா அதாவது நம்ம டோரோட சைஸ் பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக தெரியுது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். வெளியிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வீடு நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போக்கப்போ உங்களுக்கு நம்ம எது அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க உள்ளே போய்டும். ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 12க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் தான் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு புதுசான ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, நீங்கள் புதுசாக சோஃபாலாம் எதுவுமே போடாமல் இதிலே ஒரு செட் அவுட் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் ஏரியாவுக்கு டைரக்ட் அப்படியே முன்னாடி வந்து செட் அவுட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோஃபா போடுறதுனா கூட அந்த சைடில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான கம்ப்ளீட் டெக்ஸ்சர் டிசைன் நம்ம இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வாலில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வால் டெக்ஸ்சர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபால் சீலிங் டிசைன் அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். விண்டோ ப்ரொவிஷனுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த செட் அவுட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபீட் இருக்கும். அந்த பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைல் ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு இந்த விண்டோ மட்டும் இல்லாமல் நியர்பைலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ கொடுத்துருக்கோம். அங்கேயே உங்களுக்கு வந்து பீடிங்ஸ் சைட் எட்ஜஸில் வந்து பீடிங்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அதனால் நார்மலாக ஒரு 4x4 விண்டோ கூட நமக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஸ்பேஷியஸாக தெரியும். அடுத்து இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஹாலில் நம்மளோட டிவி யூனிட் தான் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு கிராண்டான டிவி யூனிட் தான் நம்ம கொடுத்துருக்காது. நல்ல எத்தனை பெரிய இன்ச்சு டிவி கூட நம்ம ஃபுல் சைஸ் டிவி கூட தாராளமாக வைக்கலாம். அந்தளவுக்கு உண்டான டிவி யூனிட் தான் வச்சுருக்கோம். முக்கியமாக இந்த வீடோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அப்படியே நம்மளோட பூஜா யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே ஹால் ஏரியாவில். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அவுட் டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம வைக்கிறோம்னா சாமிக்கு இந்த இலை போடுறதுக்காண்டி இந்த ட்ரே எல்லாமே நம்ம கொடுக்குறது. இப்போ
அதே மாதிரி பூஜா திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறது. கீழே உங்களுக்கு தனியாக கபோர்டு ஏரியாவும் வந்துடுது நமக்கு. இப்போ பூஜா யூனிட் நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறது. உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு 2 BHK வீடுன்ட்டு. நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இதோட டோர் டிசைன் பாருங்கள். ஒரு நீட் அண்ட் சிம்பிளான டோர் டிசைன் தான் நம்ம கொடுத்துருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பீடிங் ஒர்க் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த பீடிங்ஸ் கொடுக்குறதுனால என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லுக் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து நல்ல பெருசாக தெரிகிற மாதிரி தெரியும். அதனால உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து பார்க்கவே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே உள்ளே போவோம் மாஸ்டர் பெட்ரூமில். உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே ஒரு ஸ்பேஷியஸான 12க்கு 11ங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் ஏரியா அண்டு கபோர்டு ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்கும் நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். விண்டோஸ் வந்து 2 இடத்துலையுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் பார்க்க வேண்டிய இந்த வீட்டுக்குள்ளே முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் எல்லாமே கிரனைட் ஃப்ளோரிங் தான் நம்ம கொடுத்துருக்காது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட அட்டாச்சு பாத்ரூம் அதுதான் பார்க்க போகிறது. வாங்க. பிவிசி டோர் தான் நம்ம இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏழுக்கு 5ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸட் நம்ம கொடுத்தாச்சு. ஒரு கார்னர் வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம், நம்ம வைக்கல. அதே மாதிரி ஒரு கெய்சர் ப்ரொவிஷன், ஷவர் ப்ரொவிஷன்லேருந்து டேப் ப்ரொவிஷன் வந்து 2 கொடுத்துருக்கோம். நான் ஏன்னா ஸ்ப்ளிட் அப்புக்காண்டி. இதில் இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா, அப் டு 10 feet வரைக்குமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த வீட்டோட செகண்டரி பெட்ரூமை பார்த்துறோம் வாங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா செகண்டரி பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டில் தான் அமைஞ்சிருக்கு 72 லட்சம். எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி MIT காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் குண்டூரில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதோட ஃபேஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். இப்போ வாங்க நம்மளோட செகண்டரி பெட்ரூமை பார்த்துருவோம். சேம் அங்கே கொடுத்துருந்த மாதிரியே சேம் வேறு மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்க ஒரு வேறு பேட்டர்னில் உள்ள டோர் தான் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க செகண்டரி பெட்ரூம்குள்ளே போய்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து லாஃப்ட் ஏரியா அண்டு கபோர்டு ஏரியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வரவங்களாம் வுட் ஒர்க் வந்து மெயினாகவே கேட்குறாங்க. வுட் ஒர்க் எதனால பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக திங்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த வுட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறது. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவிஷன் அண்டு ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த பெட்ரூமில் மட்டும் ஒரு 2 வால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் கொடுத்துருப்போம். அது 2 வந்து லைட் கலர்ஸில் கொடுத்துருப்போம், நல்லா எடுத்து கொடுக்குறதுக்காண்டி. இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் வந்து காமன் பாத்ரூம் இருக்குது, அதை அடுத்து பார்த்துருவோம். அப்படியே வாங்க. ஹால் ஏரியாலேருந்தே நமக்கு எல்லாமே அக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியாலேருந்து தான். 2 பெட்ரூம் பார்த்தாச்சு. நீங்கள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறதுனால இந்த இடத்துல தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த வீட்டில் அதே மாதிரி ஒரு கார்னர் வாஷ் பேசன் வெளியில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இங்கே கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்தியன் கிளாஸட் டைப்பில். காமன் பாத்ரூமாக இருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு வந்து நம்ம ஷவர் ப்ரொவிஷன்லேருந்து டேப் ப்ரொவிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 feet தான். ஏன்னா இது லோ ரூஃபாக கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு லாஃப்ட் ஏரியா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கிச்சன்லேருந்து டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம். முடிச்சுட்டு நம்ம இங்கே இருக்க மாதிரி அதுக்கு தான் இங்கே ஒரு கார்னர் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, எல்லாருமே எதிர்பார்க்க வீடுன்னு இருந்தால் கிச்சன், அதுதான் நம்ம பார்க்க போகிறது. வாங்க. இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது. இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எங்கேயுமே நம்ம வுட் ஒர்க் வந்து இப்போ பண்ணலை. ஆனால் ஸ்பேஸ் ப்ரொவிஷன்ஸ் மட்டுமே எல்லாமே கொடுத்துருக்கோம். தேவை அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால நம்ம கிச்சன் ஏரியாவில் வுட் ஒர்க் எதுவுமே பண்ணலை. இங்கே உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்துடுது. அதே மாதிரி உங்களோட ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கபோர்டு ஏரியா வந்துடுது. கீழேயுமே உங்களோட திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வுட் ஒர்க் தேவை அப்படின்னா தாராளமாக கட்லரிஸோடு நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து சமைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு கேஸோக்கான ஒரு நாசல் ஓப்பன் நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இங்கே ஒர்க் டேபிளோட ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, ஒரு 2 அடிக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எல்லாமே பீடிங்ஸ் கம்ப்ளீட்டாகவே கிரனைட்லேயே கொடுத்துருக்கோம். பீடிங்ஸ் எல்லாமே ஏன்னா சிங்குக்கு டைரெக்டாக வாட்டம் கொடுத்து அது மாதிரி தான் பீடிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் அப் டு 10 ஃபீட் வரைக்குமே இதுலேயுமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் கொடுத்தாச்சு. இப்போ நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து பேக் டோரோட ப்ரொவிஷனாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். திறந்தோம் அப்படின்னா சேஃப்டிக்காண்டி இங்கேயுமே நமக்கு ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. வீடை சுற்றி நமக்கு நடந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்படி வாங்க, வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சேஃப்டி கேட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடந்து போகிற அளவுக்கு தாராளமாக ஒரு 2 ஃபீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது பக்காவாக வாஸ்துபடியும் கட்டியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு சனி மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் நமக்கு வந்து போர் ப்ரொவிஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு நீங்கள் நடந்து அப்படியே நீங்கள் காட்டுறேன்னு நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்படியே வாங்க. ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்துட்டிங்களா? இப்போ இங்கே கீழே சுற்றி பார்த்துட்டிங்க. இந்த வீடை சுற்றி எவ்வளோ ரெசிடென்ஷியலுக்கு மத்தியில் இருக்குன்னு பாருங்கள். வாங்க அப்படியே மேலே போய்டும். இப்போ ஸ்டேர்கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிவில் ஒர்க்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ரைல்ஸ் மட்டும் எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுக்குறதுக்காண்டி ஃபுல் பிளாக்கில் வந்து நம்ம இந்த பால் மட்டும் நமக்கு வந்து ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நமக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே வாங்க. மேலே வந்து அப்படியே சுற்றி பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரெசிடென்ஷியல் மத்தியில் அமைஞ்சிருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணியிருக்கிறதுன்ட்டு. அதனால இங்கே வர காலம்ஸ் எல்லாமே, அதாவது பில்லர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ டம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவை அப்படின்னா தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். G+2 வரைக்கும் கூட தாராளமாக போகலாம். நம்ம இந்த வீட்டோட குபேரமூலம் இது தான். அதனால இங்கே வாட்டர் டேங்கோட ப்ரொவிஷன் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட டோட்டல் பில்டப் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. அமைஞ்சிருக்க டிசைனு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதோட பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 72 லட்சம் மட்டும்தான். எங்கன்னா நம்ம திருச்சி MIT காலேஜுக்கு ஆப்போசிட்டில் உள்ள குண்டூரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த பக்காவான 2 BHK வீடு வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே இடத்துல தான் பார்க்கலாம். நம்ம சேனல் ப்ராப்பர்ட்டி பாரடைஸ் திருச்சியில் பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஃபர்தர் வீடியோஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுறது எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், உங்களோட வீடை விற்கணும், ஒரு லேண்டு வாங்கணும், உங்கள் லேண்டை விற்கணும், இல்லை உங்கள் லேண்டு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இன்னும் அப்படி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சேனல் ப்ராப்பர்ட்டி பாரடைஸ் திருச்சி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். நன்றி.